ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற உண்மை என்ன? அதுதான் இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற உண்மை என்ன? டிவோர்ஸ், பிரேக்கிங் கான்ட்ராக்ட். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் பர்சன் ஏற்கனவே வந்து ஒரு கமிட்மெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்து மென்டலி ஆர் லீகலி டிட்டாச் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா பாஸ்ட் மேரேஜ்லேருந்து ஃபுல்லாக வந்து மூவ் ஆன் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஆர்எல்ஸ் டிவோர்ஸ் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கலாம். ஓகே, லீகலாக இல்லை அப்படின்னாலுமே எமோஷ்னலாக உங்கள் பர்சன் அவங்க பார்ட்னர்கிட்டேருந்து செப்ரேட் ஆகிருக்கலாம். எமோஷ்னலி செப்ரேட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இன்னுமே உங்ககிட்ட ஓப்பனாக பேசாமல் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அவங்களுக்குள்ளே வந்து உங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக வந்து உங்கள் பர்சன் வந்து கமிட்மெண்ட்டுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள கமிட்மெண்ட்டை பற்றின பயம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு எஸ்கேப் மைண்ட் செட் இருக்க மாதிரி தெரியுது. நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒரு இன்டர்னலி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியும் தெரியுது. ஓகேங்களா? அண்ட் அவங்க மனசில் ஆல்ரெடி ஒரு டிசிஷன் இருக்கலாம். ஓகே, இந்த கனெக்ஷன் நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. இந்த கனெக்ஷன் லைஃப் லாங் வருமா, கண்டினியூ ஆகுமா இல்லையா, இடையிலே பிரேக் ஆகிடுமா அப்படிங்கிற டவுட்ஸ் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்ககிட்ட சொல்லாமல் ஸ்லோவாக அவங்க டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, அவங்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ரொம்ப பேர்டன் ஃபீலில் இருக்காங்க. அதே மாதிரி பழைய விஷயங்கள் இன்னுமே அவங்கள விடாமல் பிடிச்சி வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஆனால் உண்மையை வந்து மறைக்கிறாங்க. ஓகேங்களா? உண்மையை வந்து உங்கள் பர்சன் மறைக்கிறாங்க. அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி அவங்க சொல்லலை. ஒன்று, அவங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணாமல் வெளியே வராமல் இருக்கலாம். வெளியே வராமல் உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பிளைண்ட் ட்ரஸ்ட் வேண்டாம். ஓகேங்களா? கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். எப்பவும் சொல்கிறது தான், அவங்களோட ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஓகே, அவங்களோட வேர்ட்ஸை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களோட ஆக்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கா, சொல்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு கிளாரிட்டி கேட்குற ரைட் வந்து இருக்குது. ஓகே, என்ன பண்ண போகிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். டைரெக்டாக கேளுங்க, நம்ம ரிலேஷன்ஷிப் எங்கே போகுது. அதை வந்து நீங்கள் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க கேட்டதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப் அவங்க கூட தான் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கிளியர் டிசிஷன் வாங்கணும். ஓகே, கிளியரான ஒரு பதில் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், மேரேஜ்க்கு கொண்டு போகணும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், இல்லை ஆல்ரெடி வந்து மேரிட் லைஃப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட வரணும். ஆனால் அவங்க அந்த சைடு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அங்கேயும் அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு அங்கேயும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது சரியாக வராது. நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? அவங்க அந்த சைடு லீகலாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வந்துடுவாங்களா, இந்த உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் கண்டிப்பாக டிசைட் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த கனெக்ஷனில் வந்து உண்மை இருக்குது, ஆனால் முழுக்க உண்மையாக இல்லை, முழு உண்மையும் வெளியே வரலை. ஓகே, உங்கள் பர்சன் ஒரு எண்டிங் ஆர் செப்ரேஷன் எனர்ஜியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் உங்ககிட்ட மறைக்கிறாங்க. ஓகே, அதை வந்து அவங்களுக்கு அந்த சைடு கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்குது, அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ உங்ககிட்ட மறைக்கிறாங்க, உங்ககிட்ட வெளிப்படையாக இல்லை. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி கிளாரிட்டி வாங்கணும். ஓகே, அதுதான் உங்கள் உரிமை. கிளியராக அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் வந்து உங்கள் பர்சன் வந்து
ஒரு கன்ஃபியூஸ்ட் எனர்ஜிலே இருக்காங்க, அப்படியே மழுப்பலாகவே எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க, ஒரு கிளியராக பதில் சொல்லலை அப்படின்லாம் ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு மெசேஜாக எடுத்துக்கலாம். அதுவும் உங்களோட இன்ட்யூஷன் எஸ் இது உங்களுக்கான மெசேஜ் தான் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.